அப் டு 8:30 வரையில வந்து செஷன் இருக்கும். அடுத்த ஒரு 19 மினிட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு காய்கறிய பத்தி நம்ம 1 ஆர் 2 மினிட்ஸ் பேசணும் அப்படின்னு சொன்னாலே போதுமானதா இருக்கும். அதாவது பொதுவா நம்ம அந்த அடிப்படை தன்மையில வந்து நம்ம சரியா புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எந்த மருத்துவ முறையில நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும், அதுலேருந்து நம்மளால சரியான ஒரு தீர்வுகள வந்து மிக மிக குறுகிய காலத்துல வந்து நம்ம அடைய முடியும். ஏன்னா ஒவ்வொரு மருத்துவ முறைகளோ, இல்ல சிகிச்சை முறை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, அதனுடைய சாராம்சங்கள் என்ன? அதனுடைய உண்மை தன்மைகள் என்ன? பிராக்டிகல் அப்ளிகபிலிட்டீஸ் என்ன? அப்படிங்கிறத நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா, மிக மிக எளிதாக நம்ம தீர்வு காண முடியும். இத பொதுவா நீங்க ஒரு ஸ்டோரி வந்து எல்லாரும் வந்து சிம்பிளா வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். விறகு வெட்டக்கூடிய 2 நபர்கள் வந்து ஒரு மரத்த வெட்டுறதுக்கு வந்து டாஸ்க் குடுக்குறாங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து கோடாரிய குடுக்கும்போது, ஒருத்தவங்க அந்த கோடாரிய கொண்டு போய் வந்து டைரக்ட்டா வந்து மரத்த வெட்டுறதுக்கு வந்து அவங்க செயல்படுறாங்க. இன்னொருத்தவங்க அந்த கோடாரிய வந்து நல்லா வந்து அவங்க பட்டை தீட்டி, அத வந்து நல்லா வந்து ஷார்ப்பன் பண்றதுக்கு வந்து நெறைய நேரங்கள் எடுத்துக்கிட்டு, அதற்கு அடுத்தது போய் வந்து அந்த மரத்த வெட்டுனாரு. அப்ப வந்து அந்த பட்டை தீட்டுவதற்கு அந்த கோடாரிய வந்து ஷார்ப்பன் பண்றதுக்கு வந்து நல்லா நெறைய நேரத்த எடுத்துக்கிட்டு, அதற்கு பிறகு போயிட்டு வந்து ரொம்ப சிம்பிளா வந்து அந்த மரத்த வந்து வெட்டி எடுத்து, அ குறுகிய நேரத்திலேயே வந்து சரியா வந்து அவரு முன்னாலயே வந்து முடிச்சுட்டாரு அப்படிங்கிற மாரி. இதே வந்து கோடாரி குடுத்தாங்க, மரத்த போய் வெட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு, நேரமும் வந்து கூடுதலா எடுத்துக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து அந்த மரத்த வெட்டுவதற்காக, அவர் அந்த கோடாரியை பயன்படுத்தியதற்கு அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதேபோல அந்த மரம் என்பது அந்த கோடாரியால் வெட்டுப்படக்கூடிய தன்மை, அதுவுமே வந்து அதிகமாக இருந்திருக்கும். அதுபோல நமக்கு வந்து ஒரு விஷயங்கள வந்து நம்ம அணுகுறதுக்கு முன்னாடி, நம்ம எதுக்காக வந்து ஒரு நேரங்கள வந்து நம்ம செலவிடணும்? அந்த பேஸ் சிஸ்டமுக்கான செலவிட்டு நம்ம அந்த விஷயங்கள தெரிந்து கொள்ளும்போது, இன்னும் மிக எளிமையாக புரிதலோட ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு தெளிவடையும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான், கடந்த ஒரு 1 1/4 மணி நேரமா நம்ம பல்வேறு விஷயங்கள பேசியிருந்தோம். சரி, இப்போ வந்து நம்ம காய்கறி மருத்துவம் அப்படிங்கிறதுக்குள்ள டைரக்ட்டா வந்து போகலாம். சரி, இப்ப இங்க இந்த கலருடைய அடிப்படையில இருக்கிற மாரி நம்ம பொதுவா நம்ம எலுமிச்சை அப்படிங்கிறதுலருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எலுமிச்சை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது? இல்ல வந்து எந்த மாதிரியான இடங்கள்லாம் பயன்படுதுன்னு சொல்லி பொதுவா தெரிஞ்சவங்க யாராவது சொல்ல முடியுமா? நான் தெரியாத விஷயமெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். சுத்தி போடுறதுக்கு பயன்படுறது சார். ஜூஸ் சாப்பிட பயன்படுறது சார். ம். ஊறுகாய். வெரி குட். இப்பதான் தெளிவா வந்திருக்கீங்க. வெரி குட். ஊறுகாய். எஸ். வேற மேம். யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகுறப்ப நம்ம லெமன் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஜென்ரலா நம்ம ஹீட் ரொம்ப பாடி நம்ம சம்மர்ல ரொம்ப ஹீட்டா இருக்கிறப்ப லெமன் ஜூஸ் அந்த மாதிரி டைம்ல எடுக்க ஓகே. சொல்லுவாங்க. உப்பும் சர்க்கரையும் கலந்து, அப்புறம் டயரியா எல்லாம் இருக்கிறப்ப அந்த மாதிரி உப்பு சர்க்கரை ம். மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சார் எனர்ஜிக்காக. ஓகே. அதாவது ஓகே. மருத்துவ ரீதியாக ஆற்றல் சார்ந்த விஷயங்கள் இல்லையா? எஸ் சார். எஸ். இப்ப சுத்தி போடுறாங்கன்னு சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மனதினுடைய வெளிப்பாடுகள் சார்ந்த விஷயங்கள். ஊறுகாய் போடுறேன் சார், லெமன் ரைஸ் பண்றேன் சார் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு உணவு முறை சார்ந்த விஷயங்கள் அல்லது வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள். இப்ப நீங்க வந்து சொல்லியிருந்தது வீட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, வைப்பாங்க சார். எஸ். அப்புறம் வீட்டு உடல்நலம் சார்ந்து வாசல்ல வைப்பாங்கல்ல சார். எஸ். வாசல் அது ஆமா. மேல குங்குமம் எல்லாம் தடவி வைப்பாங்கல்ல சார். ஒரு சில எஸ். கண்டிப்பா. கடைகள் எல்லாம் வைப்பாங்க. அப்புறம் அந்த கடைகள்ல எல்லாம் தொங்க விடுவாங்கல்ல சார் ஒரு லெமன். எஸ். ஆமா. அது பண்ணுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில கடைகள்லயோ, ஒரு சில ஸ்டோர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, கண்ணாடி கிளாஸ்ல அல்லது கண்ணாடி பவுல்ல பார்த்தீங்கன்னா, தண்ணியில போட்டு வைப்பாங்க. எஸ், மஞ்சள் நீரோட அத பவுல்ல வந்து அதையும் வந்து போட்டு வச்சிருந்திருப்பாங்க. அது எலுமிச்சையும் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அதனுடைய தன்மையும் பார்த்தீங்கன்னா, நம்ம எலுமிச்சைய பத்தி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? த சேம் திங்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து சரவண கோமதி மேம் போட்டிருக்காங்க. வாமிட்டிங் சென்ஸ். வாமிட்டிங் வரும்போது எலுமிச்சை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாரி. சரி, இப்ப இந்த மாரி வந்து நமக்கு நம்ம ஸ்டார்ட்டிங்கே இத பத்தி நம்ம நெறைய சொல்லிட்டோம். ஏன்? வை? ஒன்லி லெமன் அப்படிங்கிற மாரி. வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள், உணவு முறைகள் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள், உடல் அப்படிங்கிற மாரி வந்து நெறைய விஷயங்களோட இந்த எலுமிச்சை அப்படிங்கிறது பங்கு பெறுது. இப்போ அதே மாரி வந்து வண்டி, வாகனங்கள வாங்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா, வந்து வாய்வியல் சார்ந்த விஷயங்கள் தான். அத வந்து நம்ம அப்ப வந்து பயன்படுத்துறது எல்லாமே. அதே மாரி அது எலுமிச்சை பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மத்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ கம்பேர் பண்ணும்போது எலுமிச்சை அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரியும் இருக்கும். இல்ல வந்து ஆன்மீக ரீதியா போனோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஈஸியா வந்து சொல்லிடுவாங்க. ஒரு எலுமிச்சை குடுத்து அனுப்பி,
அது வந்து 1 வாரம் கழிச்சு, அல்லது 10 நாட்கள் கழிச்சு, ஈவன் ஒரு சிலர் வந்து 1 மாதங்கள்லாம் கூட டைம் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து கொண்டு வாங்க. அல்லது வந்து 1 வாரம் நீங்க வைத்திருக்கும்போது வந்து அது எப்படி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஃப்ரெஷ்ஷாவே இருக்கா? இல்ல வந்து 2வது நாளே வந்து அழுகி போயிருக்கா? அந்த மாரிலாம் வந்து கேட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப இம்மீடியட்டா வந்து அது அழுகி போனது அப்படின்னு சொன்னா, ரொம்ப வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படிங்கிற மாரியும். இல்ல வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு அப்படின்னு சொன்னா, ஓரளவுக்கு வந்து பெட்டரா இருக்கீங்க அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்லுவாங்க. இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் எல்லாரும். இல்லையா? எஸ்? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? எஸ் சார். ஆமா சார். ஆமா சார். சரி. அப்போ இந்த மாரி வந்து 12 நாட்டு காய்கறில வெறும் எலுமிச்சை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே, ஒரு 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 வருஷத்துக்கு வந்து நம்ம உட்கார்ந்து பேசலாம். அந்த அளவுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு எலுமிச்சை அப்படிங்கிறதுல இருக்கு. சரி. அப்ப நம்ம சார் எலுமிச்சை வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸா போட்டு குடிக்கிறோம் சார். வந்து லெமன் ரைஸா வந்து எடுக்கிறோம் சார். இல்ல இப்ப மேடம் சொன்ன மாரி மருத்துவ முறையில வந்து எடுக்கிறோம் சார். அப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும், நாம இந்த நாட்டு காய்களினுடைய மருத்துவ முறையில எடுக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய விஷயங்கள் வந்து இருக்கும். நாம எடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிராண சக்தி அப்படிங்கிற ஒரே ஒரு தன்மை மட்டும் தான் நமக்கு அப்படியே வந்து 100% வந்து சரியா வந்து எடுத்துக் குடுக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பிராணசக்தி அதே மாரி வந்து இருக்கலாம். அல்லது வந்து குறைஞ்சு வந்து இருக்கலாம். ஏன்னா நம்ம அத எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிற அந்த முறைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பல்வேறு விதமா வந்து மாறியிருக்கு. அப்ப அந்த தன்மை வந்து நமக்கு முழுவதுமாக மாறாம, அதே மாரி எடுக்கும்போது அந்த அந்த தசவாயுக்களுடைய தன்மை அப்படிங்கிறதும், அதனுடைய சுவை மருத்துவம் அப்படிங்கிறதும், இந்த தோஷங்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதும் 100% நமக்கு ஒரிஜினலாவும், 100% நேச்சுரலாவும் நமக்கு இந்த மருத்துவ முறைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான், ஒரே விஷயங்கள் நம்ம வெவ்வேறு ஃபார்முல எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும், இந்த மருத்துவ முறை சார்ந்து எடுக்கிறதுக்குமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே மாரி இந்த எலுமிச்சைய பார்த்தீங்கன்னா, பல்வேறு ஆன்மீக ஸ்தலங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து, உள்ளுக்கு வந்து குடுப்பாங்க. அந்த முழு எலுமிச்சை வந்து அங்கேயே வந்து நம்ம மென்னு சாப்பிட்டுடணும் அப்படிங்கிற மாரியும். எஸ் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் மந்திரிச்சு குடுக்குறாங்க ம். சார். ஆமா. மந்திரிச்சு குடுக்குறது, செய்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே கான்செப்ட் தான். அது ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தருமே ஆன்மீகவாதியோ, சாமியாரியாவோ மாறிடலாம். சரி. அப்ப அங்க ஆன்மீகம் சார்ந்து அவங்க போறாங்க, குடுக்குறாங்க. அவங்க உண்மையா வந்து குழந்தை பொறக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து இருந்தாலும், அத நம்ம அறிவியல் ரீதியாவோ அல்லது வந்து வெறும் மருத்துவ ரீதியாவோ இந்த மாரி வாழ்வியல், உணவு ரீதியாவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக நமக்கு இந்த நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நாளமில்லா சுரப்பிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நெறைய நபர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆ 7 சக்ராஸ் பத்தி சொல்லும்போது, ஒவ்வொரு சக்கரங்களும் பார்த்தீங்கன்னா, நாளமில்லா சுரப்பிகளோட வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாரி தான் வந்து 7 சக்ராஸ பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி, இலவச 7 சக்ராஸ் அடிப்படை அறிமுகம் வகுப்புகள் எடுக்கும்போது வந்து நெறைய நபர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி வந்து இப்ப நமக்கு நாளமில்லா சுரப்பிகள். இந்த ஒட்டுமொத்த நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு இல்லையா? இங்க ஒவ்வொன்னா இருக்கு இல்லையா? இந்த ஒட்டுமொத்த நாளமில்லா சுரப்பிகளுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது எதோட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பியூர்லி இந்த லெமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டு காய்கறில மட்டும் தான். பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வந்து இந்த மன ரீதியாக ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அப்படிங்கிறதும், வெறும் மனம் நலம் சார்ந்த, உணர்வு சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம, உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதையும் வந்து நெறைய வந்து நிர்வகிக்கும். இப்ப ஜஸ்ட் வந்து இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலம் 1 கண்ட்ரோல் பண்றது மூலியமா, எலுமிச்சை அப்படிங்கிறது நமக்கு உச்சி முதல் பாதம் வரையில இருக்கக்கூடிய பல்வேறு பாதிப்புகளையும், பல்வேறு மனம் சார்ந்த ஒன்றுகளையும் சரி செய்யுது. அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஆன்மீக ரீதியா வந்து எலுமிச்சை மரத்த குடுக்குறாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் வந்து கரு நின்னுடுச்சு. ஒரு 10 மாதங்கள்ல வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறதும், இல்ல வந்து நம்ம உணவு ரீதியா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதும், அல்லது வந்து வண்டி வாகனங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம டயருக்கு கீழ வந்து நம்ம அத வச்சு வந்து அத ஏத்திட்டு போறதும், இந்த மாரி நீங்க எங்கெங்கெல்லாம் வந்து நீங்க எலுமிச்சைய வந்து பயன்படுத்துறீங்களோ, அல்லது பார்க்குறீங்களோ, கடைகள்ல பயன்படுத்துறது, வாசல்ல தொங்க விடுறது, இல்ல வந்து மேடம் சொன்ன மாரி வந்து நம்ம கட் பண்ணி குங்குமம் தடவி வந்து வைக்கிறது, எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உணர்வுகளை அல்லது மனம் சார்ந்த விஷயங்கள வந்து நம்ம சமநிலைப்படுத்துவதற்கும், அதோடு தொடர்புடைய உடல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள நம்ம சரி செய்வதற்கும் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது அறிவியல் ரீதியா பார்த்தாலும் சரி, மருத்துவ ரீதியா பார்த்தாலும் சரி, வாழ்வியல் ரீதியா பார்த்தாலும் சரி, ஆன்மீக ரீதியா பார்த்தாலும் சரி, எங்க சுத்தி வந்தாலும்
ஒட்டு மொத்தமாக நமக்கு உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய பல்வேறு உடல் சார்ந்த, மனம் சார்ந்த எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு அப்படிங்கிறது முழுமையாக இந்த எலுமிச்சை, இந்த ஃப்ரூட் அல்லது வெஜிடபிள்ல இருக்கும். இதுதான் வந்து அடிப்படையான காரணம். வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. அது நம்ம பார்க்குற மாரி பிராணசக்தின்னு பார்த்தாலும் சரி, நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும், ரிமூவ் பண்ணும். வாட்டர் தன்மை இருக்கு, ரிட்டென்ஷன், ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. இதுல எத்தன விதமான விஷயங்கள பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். கிளியர்? எஸ் சார். இப்ப கிளியர் சார். பொறுக்குதா? ஏன் வந்து ஆன்மீக ஸ்தலங்கள்ல வந்து குடுக்குறாங்க? எப்படி வந்து குழந்தையெல்லாம் பொறக்குது? ஏன் வந்து நம்ப அந்த ஆன்மீக ஸ்தலங்கள்ல வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை வந்து சுத்தி போடுறது, அல்லது வந்து ஒரு எலுமிச்சை குடுத்து வந்து இத வந்து நீங்க வீட்டுக்கு வாசல்ல வந்து வைங்க, வீட்டுக்கு முன்னாடி வந்து கட்டி வைங்க. அல்லது அதே இடத்துல வந்து அவங்க அந்த எலுமிச்சைய வந்து சாப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏன் இருக்குன்னு சொல்லி புரியுதா? புரியுதுங்கய்யா. சரி. இப்ப எலுமிச்சம் பழத்தினுடைய சுவை என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? புளிப்பு சுவைங்கய்யா. சரி. புளிப்பு சார். இப்ப இந்த எஸ்? புளிப்பு சார். ஓகே. இப்ப இந்த பொதுவா நம்ம மூவிஸ்லலாம் வந்து பார்த்திருப்போம். அல்லது வந்து ரியல் டைம்ல வந்து பார்த்திருக்கலாம். பொதுவாக வந்து பிரெக்னன்ட்டா இருக்கக்கூடிய லேடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, என்ன சுவை வந்து குடுப்பாங்க? புளிப்பு சுவை. என்ன ஃப்ரூட் எஸ் புளிப்பு சுவை. பொதுவா நம்ம மூவிஸ்லலாம் காட்டுறது பார்த்தீங்க அப்டின்னா, மாம்பழம். மாங்காய் தான் மாங்காய். காட்டுவாங்க. காய். அதான் மாங்காய். இதுலயும் பார்த்தீங்கன்னா, மாங்காய் வேற, மாம்பழம் அப்படிங்கிறது வேற. லைம்ங்கிறது வேற, லெமன்ங்கிறது வேற. அந்த மாரி அங்கேயும் நமக்கு காய் அப்படிங்கிறது வந்து வரும். இப்ப வெறும் நீங்க அத சுவையா மட்டும் பார்த்தீங்கன்னா, மாங்காய் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்ப அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிற அந்த பிரெக்னன்சி டைமுக்கு வந்து அந்த கரு வந்து நல்லா வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கும், உருவாகுறதுக்கும் அப்படிங்கிற தன்மை அப்படிங்கிறத பார்க்கும்போது, வெறும் சுவையாக பார்க்கும்போது அது தேவைப்படும். ஏன்னா, அந்த டைம்ல வந்து புளிப்பு சுவை தான் அவங்களுக்கு கேட்கவும் தோணும். அது மேல தான் வந்து போகும். அதே மாரி பெரும்பாலான வெயில் காலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, புளியம்பழம் அல்லது புளியங்காய் அல்லது வந்து மாங்காய் பிஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அந்த வெயில் காலத்துக்கு ஏத்த மாரி வந்து நமக்கு அந்த புளிப்பு சுவையினுடைய தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிவதற்கு. ஸோ, இப்ப இந்த மாரி வந்து இந்த குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் சரி, பெரும்பாலும் வந்து பெண்கள் சார்ந்த பல்வேறு விஷயங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து பொதுவாக இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள், அதனால வரக்கூடிய பல்வேறு மனநலம் சார்ந்த, உடல்நலம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த எலுமிச்சைங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இதான் வந்து இந்த குழந்தை வந்து பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, "வரம் இருந்து பெத்தோம் சார் குழந்தைய. 5 வருடங்களா குழந்தை இல்லாம இருந்துச்சு. 10 வருடங்கள் இல்லாம இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு போனோம். அல்லது இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணோம். சரியாயிடுச்சு. 2வது வந்து குழந்தை பொறந்துச்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள் வந்து சரியா வந்து ஃபங்ஷனிங் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னாலே, பெரும்பாலும் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து உடல்நலம் சார்ந்தும், மனநலம் சார்ந்தும் பல்வேறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இல்லாம இருக்கும். அப்படி இருந்தா கூட வந்து அ வெரி கண்ட்ரோலபிள் லிமிட்டுக்குள்ள வந்து ரொம்ப லைட்டா வந்து இருக்கும். ஸோ அத்தனை விதமான தன்மைகளும் வெறும் ஒரே ஒரு எலுமிச்சை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நமக்கு தீர்வுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கிளியரா எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா புரியுதா? எஸ் சார். எஸ் தேங்க் யூ. எஸ் வேற யாராவது? எஸ் சார். எஸ் ஓகே. அதே மாரி பொதுவா இத நம்ம நிறத்தினுடைய அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லோ கலர் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறோம்? அதனுடைய தன்மைகள் பத்தி யாருக்காவது தெரியுமா? எல்லோ கலர். மங்கலகரமானது சார். எஸ். மங்களகரமானது. ம். சக்சஸ்ஃபுல் மங்களகரமானது. கலர் சார். சக்சஸ். ஆமா வேற. சார். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். எஸ். வேற யாராவது? எஸ் சொல்லுங்க மேம். வேற. மஞ்சள், குங்குமம். அதான் மங்களகரமான்னு சொல்ட்டீங்களே! மஞ்சள், குங்குமம் எல்லாம். குரு. ஓகே. ஆன்மீக ரீதியா சொல்றாங்க. குரு, லார்ட் குரு பகவான். ஓகே. ஆன்மீக ரீதியா வந்துட்டாங்க. வெரி குட். சரி சிம்பிளா கேட்கிறேன். ஈஸியா சொல்ல முடியும். எல்லாரும் வந்து ஸ்கூல் டைம்ல வந்து டிராயிங் பண்ணியிருப்போம். எல்லாருமே பொதுவா கத்துக்கிறது எப்படின்னு சொன்னா, மலை, பறவைகள், மரங்கள். சூரிய ஒளி சார். அப்போ நம்ம சூரியன வந்து நம்ம டிரா பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன கலர்ல போடுவோம்?
எல்லோ சார். எல்லோ வித் ரெட் கொஞ்சம் கலந்த மாரி. எல்லோ மெயினா வந்து எல்லோ அப்படிங்கிறது தான். எல்லோ. ஆமா அப்ப சார். அந்த எல்லோனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அது குரு பகவானா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம சொல்லிக்க முடியாது வெவ்வேறு விதங்களாலும் சரி. எல்லோனுடைய தன்மை கண்டிப்பா. அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, விருத்தி அப்படின்னு அர்த்தம். இப்ப பெண்களா இருந்தாங்கன்னா வந்து அவங்களோட வளம் வந்து அடுத்தது வந்து செழிக்கணும். சந்ததி வந்து உருவாகணும். விருத்தி அடையணும்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அதுக்கும் இந்த எலுமிச்சைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு வந்து புரியுதா இப்போ? இப்போ எல்லோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிரைட்டன் அப் விருத்தி அடைதல், எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படிங்கிறது மீனிங். கிளியர்? எஸ் சார். இதுல யாருக்காவது கேள்வி, சந்தேகம் இருக்கா? எப்படி வந்து எலுமிச்சை வந்து நம்ம மருத்துவ ரீதியா வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம். இது வந்து நம்ம மருத்துவ ரீதியா வந்து எப்படி காய்கறி மருத்துவத்துல எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து நெறைய மெத்தட்ஸ் இருக்கும். அது எப்படி வேற வேற வெஜிடபிள்ஸோட காம்பினேஷன மேக் பண்ணும்போது, எந்த மாதிரிலாம் உடல் சார்ந்து, மனநலம் சார்ந்து வந்து பிரச்சனைய சரி பண்ணுங்கிறதெல்லாம் வந்து வெவ்வேறு விஷயம் வந்து இருக்கும். அட்வான்ஸ்டான விஷயங்கள் எல்லாம். இப்ப வரையில வந்து நம்ம சொல்லியிருக்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? புரியுதுங்கய்யா. ஓகே. வெரி குட்.